பல ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனா அந்த பிறக்கும் பொழுதே அந்த ஞான குழந்தையாக சாதிக்கக்கூடியவர்கள். என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை கடத்தணும், அது அப்படியே தலைமுறைக்கும் வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் இசையை கேட்பீங்க, பிறந்ததுக்கு அப்புறம் இசையை ரசிப்பீங்க. ஆனா நாங்கெல்லாம் கர்ப்பத்துல இருக்கும் போதே இசையை கேட்டால் கையா. கலைகளுக்கு ஆதிக்கமாக இருப்பதால், மீனத்திலே சுக்கிரனும் பெறுவதால், இவங்க ஜனனத்துக்கு முன்பே அந்த மாதிரி எல்லா ஆற்றல்களோட பிறக்கிறாங்க. அதுல கேது திசையில ராகு புத்தி நடக்கும்போது அந்த ராகு இவர்களுடைய ஜாதகத்திலே சில அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டு இருந்தா ஒரு கட்டத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு ஸ்டாராக ஜொலிப்பது என்பது உறுதி. 20 ஆண்டுகளுக்குள்ள லைம்லைட்டுக்கு வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. சுக்கிரதசையில எல்லாருமே யோகத்தை அனுபவிப்பாங்களா சார்? ஏன்னா எல்லாருமே இந்த சுக்கிரதசையில யோகத்தை அனுபவிப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தானே. அந்த தலைமை பண்பு, புதுசா தொழில் உருவாக்குறது, அந்த தொழில இவங்க சுயம்பா ஜொலிக்கிறது, அந்த தொழிலை காப்பாத்திக்கிறது, இந்த வேலையெல்லாம் சூரிய பகவானுடைய திசையில நடக்கும். என்னைக்கோ நான் சுக்கிர திசையில வாங்கி போட்ட இடம், அதை வச்சுட்டு ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், தொழில் பண்ணலாம் இருக்கேன், என் பிள்ளைக்கு ஒரு சீர்வரிசை செய்யலான் இருக்கேன், என் குழந்தையினுடைய படிப்பு, திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மீனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை ஒரு வர பிரசாதம் என்றே சொல்லலாம். நேர்களுக்கு வணக்கம். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க வாழ்க்கை முழுவதுமான பலன்களை முதல் பாகத்துல பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த எபிசோட்ல ரேவதி நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்க போறோம். முதல் பாகத்தை பார்த்துட்டு இந்த எபிசோட நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு புரியும். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் இந்த வீடியோக்காக அவளோட காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே தசாபுத்தி பலன்கள் அடிப்படையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ரேவதி நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி பலன்களை பார்த்துடலாம். நிச்சயமா. அதாவது நான் முதல் பகுதிகளில் சொல்லியிருந்தேன் இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா. ரேவதி புதனை அம்சமாக பெற்றவர்கள். ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் குரு பகவானுடைய வீடு. அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐயன சயன போக மோட்ச. அப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறது வெறும் நான் ஆன்மீகத்துக்கு மட்டும்தான், நான் அப்படியே முக்தி நிலைமைக்கு போக போறேன் அப்படின்றவங்க பல ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனா அந்த பிறக்கும் பொழுதே அந்த ஞான குழந்தையாக பிறப்பது. அதுவும் இந்த மீன ரேவதிக்குள்ளதான் அடங்கும். அதுக்கப்புறம் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் பிறக்கும்போது ஒவ்வொரு தசாபுத்திகள் நடக்கும் இல்லையா, எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அனுபவிச்சது எல்லாம் போதுமையா, எனக்கு ஞானம் வேண்டும், மறுஜென்மம் அப்படின்றதே இருக்கக்கூடாது, நான் எல்லா சுகத்தை துக்கத்தை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஆன்மீகத்தின் மேல பேரார்வம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள். அந்த குருவோட வீட்டுல நீர் ராசியிலே இந்த ரேவதி நட்சத்திரம் இருப்பதால். அதுக்கடுத்து இந்த பிறப்புல நான் ஏதாவது ஒண்ணு இங்க விட்டுட்டு போகணும், என் பேர் உள்ள மாதிரி நிக்கணும், அது என் குடும்பம் சார்ந்த சுயநலமா இருக்கக்கூடாது, ஒரு பொது வாழ்க்கைக்கு என்ன அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் எழுதின புத்தகமோ, நான் எழுதின கவிதையோ, என்னுடைய ஏதாவது ஒரு விஷயமோ, அது பெண்களாக இருந்தாலும் கூட ஒரு சமையல் குறிப்பை கூட, ஒரு கோலம் போடுவதை கூட இன்னொருத்தருக்கு கத்துக் கொடுத்தவர்களாக இருப்பார்கள் ரேவதியிலே பிறந்தவர். வரலாறு படைக்கணுங்கிறதுல மும்முரமா இருப்பாங்க, சாதிக்கக்கூடியவர்கள். என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை கடத்தணும், அது அப்படியே தலைமுறைக்கும் வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அது இருக்கிறதுனாலயோ என்னமோ இவர்கள் தாயினுடைய கர்ப்பத்துல அந்த ஜனன காலத்துல இருந்து வரும் பொழுது அவர்களுடைய சுய ஜாதகத்துல எழுதியிருப்பாங்க, ரேவதி நட்சத்திரம் இத்தனாவது பாதத்தில் பிறந்த குழந்தை. 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், 4 பாதங்கள் இருக்கு. இது ஒவ்வொரு பாதத்துக்கும் தனித்தனியான பலன்கள் இருக்கு. சரி, ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடுமா? இவங்களுடைய வாழ்க்கை பலன்களும் மாறுபடும்? நிச்சயமா மாறுபடும். ஏன்னா நவாம்சத்தினுடைய அந்த நிலை என்பது உங்களுக்கு ஒரு பாதத்தின் ரீதியான நமக்கு வித்தியாசங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட ரேவதி நட்சத்திரத்திற்கான பொது குணங்கள், அதுக்கு நடக்கக்கூடிய தசாபலன்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது
இவர்கள் ஜனன காலத்துல புதன் பகவானுடைய திசையில பிறப்பாங்க. சரி. அந்த புதன் திசை 17 இவர்களுக்கு முழுமையாக இருக்காது, பாதத்தை பொறுத்து இருந்ததுல இருந்தே மாறும். இப்ப 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறாங்க, ஒரு 17க்கு கொஞ்சம் கம்மியா 16 வருஷம் 8 மாசம் 10 நாள் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 2வது பாதம் அதுக்கு கம்மியா, 3வது பாதம் அதுக்கு கம்மியா, 4வது பாதம் அதுக்கு கம்மியா. சில பேருக்கு புதன் மகாதிசை வெறும் 4 மாசம் 18 நாள் அப்படின்னு அந்த பாதத்தினுடைய அமைப்பு குறைய குறைய அந்த தசாபலனுடைய அமைப்பு குறையும். சரி. ஆனாலும் பிறக்கும் பொழுதே இவர்கள் புதன் பகவானுடைய ஒரு அம்சத்துக்குள்ள இருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க இல்லையா, நீங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் இசையை கேட்பீங்க, பிறந்ததுக்கு அப்புறம் இசையை ரசிப்பீங்க. சரி. ஆனா நாங்கெல்லாம் கர்ப்பத்துல இருக்கும் போதே இசையை கேட்ட ஆள்கையா அப்படின்னு இந்த அம்மா எல்லாம் சொல்லுவாங்களா, என்னடா புள்ள துள்ளுது உள்ளுக்குள்ள, பாட்டு கேட்டா ஒரு மாதிரி உதைக்கிறானே, அது ஆணோ பெண்ணோ, அந்த செல்லமா அந்த இசைக்கு கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த இசையை கேட்டு துள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் புதனிடத்திலே இருப்பதால், கலைகளுக்கு ஆதிக்கமாக இருப்பதால், மீனத்திலே வந்து சுக்கிரனும் பெறுவதால் இவங்க ஜனனத்துக்கு முன்பே அந்த மாதிரி எல்லா ஆற்றல்களோட பிறக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த புதன் திசை அப்படின்ற அந்த அமைப்பு இவர்களுக்கு நல்ல அமைப்புல மீனத்திலே ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டிவி ஷோல எல்லாம் அழகா அந்த சுவாமி பாட்டை பாடுறது, அப்படியே முருகப்பெருமானே நேரடியாக இறங்கி வந்து பாடியது போல் இருப்பது. அதே போல எந்த ஒரு பேச்சு போட்டிகள்ல சூப்பரா பேசுறது, ரொம்ப மைண்ட் கேம், அதுல எல்லாம் ரொம்ப சாதுரியமா வெற்றி பெறுவது. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு திங்கர்ஸா இருக்காங்க, அட்வான்ஸ்டா யோசிக்கிறாங்க, பெரியவங்க யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து புதன் தான் காரணம். நிச்சயமா புதன் காரணம். அதை விட அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னும் 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 அட்வான்ஸ் ஆக இருக்கிறாங்க. நீ ஒரு பாட்டை கேட்டோன்னே வரி மாறாம பாடுறாப்ல அப்படின்ற மாதிரி, என்ன இந்த பொண்ணு அம்மா கூட புள்ளி வச்சு குழம்புடுது, இது புள்ளி வைக்காமலே டிசைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான தெளிவு ஒரு பார்த்தோன்னே அப்படியே ஆர்ட் பண்றது, ஒரு விஷயத்தை மெமரியில ஆழமா வச்சுக்கிறது. அப்படிங்கும் போது ஈடு கொடுக்க முடியாம ஆசிரியர்களோ அல்லது பெற்றோர்களோ திணறுவது அப்படிங்கறதெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தான். இவ்வளவு திறமைகள் கொண்ட அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது என்னடா இந்த வயசுலயே இது இவ்வளோ இதா இருக்கு அப்படின்ற மாதிரி, என்ன வயசுக்கு மீறிய சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வயசுக்கு மீறி நிறைய விஷயத்த நீ அடம் பிடிக்கிற, எப்ப பார்த்தாலும் கேமு, எப்ப பார்த்தாலும் பாட்டு, அது இதுன்னு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் இவர்களை மட்டம் தட்டும் பொழுது, அல்லது பெற்றோர்கள் இவர்களுக்கு உதவுறாங்க, மற்றவங்க எல்லாம் இது என்ன என் குழந்தையெல்லாம் பார்த்தா அப்படியே தெய்வீகமா பவ்யமா உட்கார்ந்து இருக்குது, இது என்ன ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய திறமைய வேற வடிவில் பேசும் பொழுது அது இவர்களுக்கு சின்ன வயசுலேயே மனதை ஊனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறி அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு அடுத்து வர்ற கேது திசையில அது பாதிக்கும். பாருங்க, ஒரு சின்ன வயசுல படக்கூடிய அந்த பாதிப்பு ஒரு மத்தியம வயதுல இவர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய முயற்சியை நோக்கி போகும்போது கேது திசை வரும்போது இவர்களை டீனேஜ் முடிகிற சமயத்துல கேது திசை ஸ்டார்ட் ஆகுது. அது பாருங்க, அந்த ஒரு 17 வருஷம் புதன் திசைனா இந்த பாதத்தை பொறுத்து எப்படினாலும் நம்ம ஒரு சராசரியா ஒரு 10 11 கூட வச்சுக்கிறோமே, அட 8 கூட வைங்க, எப்படி வச்சு பார்த்தாலும் அந்த 15க்குள்ள கேது திசை உங்களுக்கு கவர் ஆயிடும். அது வரும்போது இவங்க திறமைகள்லாம் இருக்கும். அந்த ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஒரு யூகிக்கிற திறன் அந்த புதனுடைய அம்சமாக இருக்கிறதுனால கால்குலேட் மைண்ட் இதெல்லாம் இருந்தாலும் அந்த டீச்சர்ஸ்ட போகும்போது ஸ்கூல் படிக்கும்போது தனக்கு தெரிந்த விஷயத்துல சொல்வதற்கு கூச்சப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு டான்ஸ் நல்லா வரும், ஆனா அவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து பின்தங்குவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இவர்கள் எங்கெல்லாம் மட்டப்படுத்தப்பட்டார்களோ மட்டம் தட்டினாங்களோ அதெல்லாம் நினைவுகளுக்குள்ள வந்து 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 இவங்களுக்கு அந்த திசையில இவர்களாகவே ரிவர்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். சரி, அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்தோடனே பயங்கரமா இருந்தாப்ல, இந்த பொண்ணு பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப தெளிவா இருந்துச்சு, வர வர கெட்டு போச்சு, வர வர சேட்டை பண்ணுது, வர வர புத்தி பேதளித்த மாதிரி நடந்துக்குது, சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப மட்டம் தட்டுறது. ஐயா, நீ பண்ணுன வேலைனாலதாய அவங்க வந்து கேது திசையில அந்த குழந்தை இவ்வளவு பாதிப்படையுது ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் என்பதை பெற்றோர்கள் புரிந்துக்கணும், சொந்த பந்தம் புரிஞ்சுக்கணும். அல்லது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவர்கள் மட்டம் தட்டக்கூடிய யாரையும் பக்கத்திலே விடக்கூடாது, என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை ஒருத்தர் வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த கேது திசையினுடைய நெகட்டிவிட்டியில இருந்து இவங்க வெளியில வருவாங்க. இந்த பசங்க படத்துல காட்டுவாங்க, கை தட்டிட்டே இருந்தா அந்த குழந்தை வந்து மோட்டிவேட் ஆயிட்டு நல்ல வெற்றியை காண்பாரு. நிச்சயமா ரேவதிக்கு அது கூட வேண்டியது இல்லைங்க,
சின்னதா அவர்கள் பண்ணினதுக்கு ஒரு அப்படியே அந்த ஸ்மைல் பண்ணாலே போதும், அவ்வளவு அந்த பார்வையிலேயே ஒருத்தரை இடை போடும் திறம் அந்த ரேவதிக்கு உண்டு. ஏன்னா புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால. அப்படி இருக்கும்போது அந்த கேது திசையில ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஆள் மனதிலே இவர்களுக்கு பதிவு ஏற்பட்டு பூர்வ ஜென்ம கர்மத்தின் பயனாக அந்த கேதுவும் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள்ல உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு சொன்னா சரும வியாதிகள், ஸ்கின் டிசீஸ் வர்றது, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த கேது திசை நடக்கும்போது படிப்பு ரீதியா அவங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறது. ஏன்னா நல்லா பெரிய ஆளா வந்துடணும், சின்ன வயசுல இது வந்து ரொம்ப அறிவுபூர்வமான ஆளா இருந்தது, கேது திசை வருதுன்னு தெரியாம, கேது திசை நடந்து கொண்டு இருக்குதுன்னு தெரியாம இவங்களை கொண்டு போய் தாய் தந்தையரை விட்டு பிரித்து ஒரு இடத்துல படிக்க வைக்க வேண்டிய நிர்பந்தம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த பாட்டி அப்படின்றது, அதாவது அப்பா வழி அப்பாவினுடைய அம்மா அப்பத்தா அல்லது அம்மாவினுடைய அம்மா அம்மாச்சி, இந்த மாதிரி அந்த ஒரு பெரிய அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்த அந்த குழந்தை வந்து அந்த பாசத்தை அந்த நேரத்துல இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். இந்த கேது திசையில கேதுவுக்கும் பாட்டிக்கும் தொடர்பு இருக்கு. அதே அந்த தசாபுத்தி நடக்கும்போது சில நேரங்களில் அவர்களுக்கு அது மாரக திசையாக இருந்தால் ஆயுள் இழப்பு கூட ஏற்படலாம். தாய் தந்தையரை விட்டு பிரிந்து போய் படிக்க வேண்டிய நிலை, அது வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறது, வெளியில இருந்து தங்கி படிக்கிறது, உயர் படிப்புக்காக வெளியில போறது, இப்படி எல்லாம் அந்த கேது திசையில அவர்களுக்கு வரும்போது அந்த நேரத்துல ஒரு உறவுகளை இவர்கள் வந்து பிரிகிறாங்க. அதுல முக்கியமான ஒரு உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டி அப்படின்னு சொல்றது கேது, அது தந்தை வழி பாட்டியா இருக்கலாம் அல்லது அம்மாச்சியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் இவர்கள் வந்து தங்கி படிக்கிறத இவங்க மனசு ஏத்துக்கிறது இல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில போறது இவங்க மனசு ஒத்துக்கிறது இல்ல. அப்ப சில நேரங்கள்ல அவர்களுக்கு மாரக திசை நடக்கும்போது, அதாவது பாட்டிக்கு பாம்பொன்று உள்ளே வந்து திசை நடத்தி வெளியே செல்லும் போது பெற்ற பிதருக்கு கர்மம் சொல்லு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த சர்ப கிரகங்களான ராகு கேது திசை நடக்கும்போது அந்த மூதாதையர்கள் ஒரு வீட்டுல பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கேது திசை இவர்களுக்கு நடக்கின்ற அந்த காலகட்டத்துல அந்த பாட்டிக்கு உயிராபத்து அப்படிங்கிறது வருது. அதாவது தாத்தா பாட்டி இருப்பாங்க, ஆனா கேதுவுக்கும் பாட்டிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கேது திசையில பாட்டிக்கு ஆபத்து அப்படிங்கிறீங்க. ஆபத்து. இதுல இன்னொரு நுட்பமும் இருக்கு. அந்த கேது திசைக்குள்ள புத்திகள் நடக்கும். கேதுல கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுன்னு உள்ள புத்திகள் வரும். அதுல கேது திசையில ராகு புத்தி நடக்கும்போது அந்த ராகு இவர்களுடைய ஜாதகத்திலே சில அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டு இருந்தா தாத்தாவையுமே இந்த கேது திசையில பாதகம் உண்டோ. அப்படிப்பட்ட ஒரு இழப்பு சிக்கல்கள் எல்லாம் இவர்களுக்கு கேது திசையில வருது. சில பேருக்கு மட்டும் அந்த கேது நல்ல அமைப்புகள்ல இருக்கும்போது ஒரு ஞானம், அதுவும் பாருங்க ஞானம் தான், காசு பணம் பொருளாதாரத்துல எல்லாம் ஒரு பெருத்த அடி அந்த காலகட்டங்கள்ல குடும்பத்திலே உருவாகும். அந்த பொருளாதார அடி யாரை பாதிக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அது சின்ன வயசுல இவர்கள் சம்பாதிக்கிற வயசு கிடையாது. ஏன்னா அப்பதான் புதன்ல வந்து ஒரு கல்வி பருவம், கேதுல ஒரு உயர்கல்வி பருவம், அல்லது 17 வருஷம் எனக்கு ஒரு 16 வருஷம் கேது திசை இருக்கு, ஒரு 16 வருஷம் புதன் திசை இருக்கு, இந்த கேதுவை 7 வருஷம் கூட்டும் போது ஒரு 24 வயசு, அப்பதானே சின்ன வயது. கண்டிப்பா. அப்படிங்கிறதுனால இந்த தந்தை இவர்களுக்காக சம்பார்த்தனை பண்ணுவது அந்த இடத்துல பாதிப்படையுது. அப்பா பிரிஞ்சு இருக்கிறாருங்க, வெளிநாட்டுல இருக்கிறாரு, வெளியூர்ல இருக்கிறாரு, நிறைய கஷ்டப்படுறாரு, நான் ஒன்னும் ஏன் பண்ண முடியல, அல்லது எங்க அப்பா இருக்கிறாரு எந்த பிரயோஜனமும் இல்லை, அம்மா தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க, அல்லது குடும்பத்துல நடக்கிற சண்டைகளை பார்த்து பார்த்து என் மனம் பலவீனமா இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அந்த சின்ன வயதுல இருந்தே இவர்களை மட்டப்படுத்துவதனாலையும் அல்லது இவர்களுக்கு பாசம் வைத்த அந்த உறவுகள் வந்து இவர்களை விட்டு விலகுவதனாலோ இவர்களுக்கு அந்த பயம் ஏற்பட்டு கொண்டே அழுத்தத்திலேயே இவர்கள் வாழ்க்கையில அந்த பருவங்கள் எல்லாம் இவர்களுக்கு போய்விடுகிறது. இதை மீறி சாதித்தவர்கள் சுக்கிர திசையில் பிரபலிய உச்சம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்குள்ள நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அந்த சுக்கிர திசை 20 வருஷம் இவர்களுக்கு பூரணமா வருது பாருங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? எடுத்தோடனே புதன் திசை, அடுத்து கேது திசை, அடுத்து சுக்கிர திசை. இந்த ரேவதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புதனுக்கு சுக்கிரன் யாரு? நட்பு கிரகம். இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்த ஜாதகங்கள்லாம் பாருங்க, நான் நிறைய அந்த சினிமா ஸ்டார் ஜாதகங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த சுக்கிரனும் புதனும் ஒரு தொடர்புல இருக்கும், சந்திரனும் சுக்கிரனும் ஒரு தொடர்புல இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா எங்கேயாவது சீரியல் ஆக்டரா இருப்பாரு, அதுக்கு நிறைய உதாரண ஜாதகங்களை சொல்ல முடியும். அப்ப அந்த கடைசியில ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லைட்மேன், கேமராமேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு ஸ்டாராக ஜொலிப்பது என்பது உறுதி. 20 ஆண்டுகளுக்குள்ள லைம்லைட்டுக்கு வந்துருவாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க அப்ப இவங்க புகழ் பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இண்டஸ்ட்ரியில இருந்திருப்பாரு போல இருக்கே, ஒரு சின்ன கதாபாத்திரம் அவர் நடிச்சாரியா, இவரை நான் குழந்தை நட்சத்திரமா அந்த நிகழ்ச்சியில பார்த்தேன், இவங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டைய கலப்புவார் ஐயா,
சின்ன வயசுல இந்த குழந்தை பயங்கரமா பண்ணுமே அப்படின்னு அந்த ரேவதியை அவர்ல அப்படின்ற மாதிரி அந்த சின்ன வயசுல இவர்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் அப்படியே வாடா நான் இருக்கேன் வா அப்படின்னு தட்டி கொடுப்பார். இவர்கள் எங்கெல்லாம் மட்டப்படுத்தப்பட்டார்களோ, எங்கெல்லாம் மழுங்கடிக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் நோகடிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே மூக்கு நுனியில விரல் வைத்து பார்க்கும் அளவிற்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உயர்ந்து நிற்பார்கள் சுக்கிரனுடைய திசையில. சுக்கிர திசையில எல்லாருமே யோகத்தை அனுபவிப்பாங்களா சார்? ஏன்னா எல்லாருமே இந்த சுக்கிர திசையில யோகத்தை அனுபவிப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தானே. நான் ஏன் இந்த அடிப்படையில சொல்றேன் பாருங்க. இவங்க ரேவதி புதனுடைய நட்சத்திரம். அந்த புதனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே புதன் நீச்சமும் அடைவார். சரி. ஆனா அந்த வீட்டுல சுக்கிரன் உச்சம் பெறுவார். அப்ப இவர்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் இணைவு இந்த ராசி மீன ராசிக்கு ஒரு நல்ல அமைப்புகள்ல இருந்து இந்த லக்னமும் இவர்களுக்கு சுக்கிரனுடைய சாதகமான லக்னமாக அமர்ந்தால் அந்த திசை வெற்றியை கொடுக்குது. ஒருவேளை அந்த லக்னம் இவர்களுக்கு பாதகமாக அமையும் பொழுது இந்த சுக்கிர திசையில ஒரு பாட்டுல இந்த எல்லா திறமையும் இருக்கு. இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு. ஆனா வாய்ப்பு மட்டும் கிடைக்கல. ஏன்னா நீங்க ஒரு குழந்தை வெளிச்சத்துக்கு வருதுன்னா 100ல் 1, லட்சத்துல 1, கோடியில 1ங்கிற மாதிரி மற்ற எல்லா திறமையும் இருப்பவர்கள் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கிறதுனால திறமை இல்லாதவர்கள் என்று அர்த்தம் இல்ல. அப்படி அந்த வாய்ப்பு சுக்கிரனாலே பப்ளிசிட்டி, சுக்கிரனாலே புகழ், சுக்கிரனாலே வெளிச்சம் போட்டு காட்டுறது. அந்த வாய்ப்பை கொடுக்காம அந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுவாரு, தடுத்துக்கிட்டே இருப்பார். அது நெகட்டிவா இருக்கும்போது. ஆனா திறமைகள் எல்லாம் இருக்கும். திறமையை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்காது. மிகப்பெரிய ஆர்டிஸ்டா இருப்பாரு எங்கேயோ ஒரு கிராமத்துல, அங்கே இருக்கிறவர்களை மகிழ்வித்துக்கிட்டு, அங்கே காமெடி பண்ணிக்கிட்டு, அங்கே இருக்கிறவர்களை ஆடல் பாடல்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் சந்தோஷப்படுத்திக்கிட்டு, அங்கே இவர் பாட்டு படிச்சா 10 பேர் உட்காந்து கேட்கிற மாதிரி, இவர் பேசினாலே கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கிராமத்துல அவர் ஒரு பப்ளிசிட்டியான ஆளா இருப்பார். ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம்ங்க, ஒரு யூடியூப் ப்ராப்ளம்ங்க, ஒரு மீடியா ப்ராப்ளம்ங்க, இந்த டிவி புகழ்ங்க அப்படின்ற ஒரு வெளிச்சத்தை எட்டுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய ஊரிலே ஒரு பிரபலமான நபராக இருப்பார். ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா. ஏன்னா சும்மாவே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் அந்த பொறுப்புக்கு ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. சரி, இது எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்று நினைப்பார்கள். அவார்டு வாங்குவதற்கு முன்பே அந்த பொறுப்பையே அவார்டாக நினைக்கக்கூடிய மீனராசியிலே ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை சுக்கிரன் மட்டும் ஏற்படுத்திட்டா, இந்த லக்னத்திற்கு சாதகமாக இருந்து உட்கார்ந்துட்டா இவங்க ஸ்டார். எல்லாம் சொன்னீங்க, ஆனா ஒரு ட்விஸ்ட் வச்சீங்க சார். ஏன்னா சாதகமான லக்னம் இணையும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. எதெல்லாம் சாதகமான லக்னம்? எப்பயுமே நம்மளுடைய நேயர்களுக்கு, நம்மளை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையா சொல்லி தான் பழக்கம். இந்த சாதகமான லக்னங்கிறத ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. அதாவது ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், மிதுனம், கன்னி அசுர குருவினுடைய லக்னங்கள். மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம் தேவகுருவினுடைய லக்னங்கள். அசுரகுருவினுடைய லக்னங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். தேவகுருவினுடைய லக்னங்களுக்கு சுக்கிரன் பாதகமாக இருக்கிறார். ஆனா இது ஏன் நான் வெளிப்படையா சொல்ல முடியலன்னா, உங்க சுய ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் இருக்கும் நிலை என்ன? உங்க லக்னத்திற்கு இப்ப உதாரணத்துக்கு தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் ஆகாதவராக இருந்தாலும், 6க்கு அதிபதியா 11 கூடையவனா வந்தாலும் கூட சில நிலைகளிலே அவர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது கெட்டவன் கெட்டு போனா கிட்டிடும் ராஜயோகம் வந்துருது. நீங்க சொன்னீங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு. அப்போ கெட்டது பண்ணணும்னு நினைக்கிற கிரகங்கள் கூட நல்லது பண்ணும். உங்களுடைய சுய ஜாதக அமைப்புல உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய கிரகம் கெட்டு போய் இருக்கும். உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகம் கெட்டு போச்சுனாலும் யோகம் இல்லாம பண்ணிரும். கெடுதல் தரக்கூடிய கிரகம் ரொம்ப வலுவா இருந்தாலும் கெடுதல்களை ஜாஸ்தி பண்ணி விட்டு போயிடும். இந்த சுக்கிர பகவானுக்கு புலிப்பாணி ஐயா என்ன சொல்றாருன்னா, கேளப்பா அசுரகுரு கேந்திர கோணம், கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பான், அப்பனே உப்பரிகை மேடை உண்டு அப்படிங்கிறார். கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்துட்டா கூட சுக்கிரன் பலனளிப்பார் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையா ஐயா சொல்றார். அதனால இந்த சுக்கிரனை இவர்கள் கணக்கெடுக்கும் போது உங்க சுய ஜாதக லக்கணத்திற்கு அவர் என்ன அமைப்புல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக 20 வருடம் உங்களை ஜொலிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல பாதக பலனை அவர் கொடுத்து கொண்டிருந்தா அதுக்குள்ள நடக்கிற புத்திகள், உங்களுக்கு சாதகமான புத்திகள் எதுன்னு கண்டறிந்து அதற்குரிய இறை வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் செய்வதன் மூலியமாக நீங்கள் வினைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு சுய ஜாதகத்திலே குருவோட நிலையை வைத்து, உங்க ராசியாதிபதி நிலையை வைத்து
அந்த வழிபாடு உங்களுக்கு பலன் தருமாங்கிறதையும் கணக்கிடலாம். ஓ சிறப்பு. இந்த சுக்கிர தசையை பத்தி சொன்னீங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த கலைத்துறையினருக்கு சொன்னீங்க சார். மற்ற துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர தசை எப்படி? நிச்சயமா கலைத்துறை மட்டும் இல்லாது நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இவங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அது ஒரு இடத்துல முடக்கடிக்கப்பட்டு இருக்கும். அந்த கேது இருக்கிற வரை இவங்க வந்து வெளி உலகத்துக்கே தெரியாம இருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க ஏன் இருக்கக்கூடாது? புதனுடைய நட்சத்திரம், அந்த டெக்னாலஜி எல்லாமே இவர்கள் கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுவும் நான் ராகு சம்பந்தப்பட்டலாம் இருந்துச்சுன்னு சொன்னா சின்ன வயசுல வெளிநாடு போய் படிக்கிறது, அங்கேயே வேலை பார்க்கறது, பக்கத்து மாநிலங்களில் போய் பெங்களூர் இந்த மாதிரி இடங்கள்ல ஐடி கம்பெனியில பெரிய உச்ச பதவிகள்ல இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அங்கே இருந்துகிட்டு அவங்க வெளிநாடு தொடர்புகளை சர்வசாதாரணமா போயிட்டு வரவங்க, இந்த ஐடி துறை மட்டும் இல்லாது இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்துணை டெக்னாலஜிகளையும் கையாளக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க சார்ந்த துறையில பப்ளிசிட்டியை கொடுக்கிற வேலையை சுக்கிரன் பார்த்து விடுவார். சூப்பர். அங்கே ஒரு சிக்கலும் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு சின்ன வயசுல பெரிய வாய்ப்பை சுக்கிரன் கொடுத்துறாரு பாருங்க. அப்ப ஒரு ஐடி தொழில இருப்பாங்க, அங்க வந்து அவங்க ஒரு பிஜி எடுத்து தங்கி இருப்பாங்க, ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. இவங்க சின்ன வயசுல ரொம்ப சென்டிமெண்டான ஆட்கள், மீன ராசிக்காரர்கள். அப்ப அந்த ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், அந்த ஒரு பிரிவு ஏற்படும் போது அந்த அன்பு பாசம் கிடைக்காம ஒரு சிஸ்டமாவே அவங்க போறாங்க பாருங்க. காலையில ஆபீஸ், சாயந்தரம் வீடு, அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு வளையத்துக்குள்ள மாட்டிக்கிறது, இப்படிலாம் போட்டு குழம்பும் போது ஆறுதலான தோள் கொடுப்பதற்காக நண்பர்கள் ஆறுதலாக தோள் கொடுப்பது போல நண்பர் மாதிரி பழகிட்டு அதுக்கப்புறம் லவ் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த வெளிப்படுத்துற நபர்கள்ட்ட இவங்க அந்த பாசத்துல ஈஸியா வந்து என்ன செய்யறாங்க, மாட்டிக்கக்கூடிய நிலையையும் இந்த சுக்கிரன் கொடுக்கிறார். அப்ப அந்த திருமண வயது இல்லையா உங்களுக்கு வந்து புதன் ஒரு 17 கேது ஒரு 7 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது புதன் ஒரு 15 கேது ஒரு 7ன்னு வச்சுக்கோங்களேன், புதன் ஒரு 10 கேது ஒரு 7ன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வச்சு பார்த்தாலும் டீனேஜ் முடிஞ்சோடனே சுக்கிரன் வரும்போது வயதுலதான் பெரிய வாய்ப்புகள் வரும்போது அது எப்படி கையாளுறதுன்னு தெரியாம மாட்டிக்கிறாங்க. சுக்கிரன் காதல் கிரகம் இல்லையா, சுக்கிர பகவான் அந்த காதல் என்ற பேரிலே போலி நாடகத்திலே கொண்டு போய் இவர்களை சிக்க வைத்து விடுவார். அல்லது நல்ல அந்யூன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட கல்யாணம்லாம் முடிச்சாங்க, ஒரு லைஃப்ல இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க, அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் வந்து இந்த லிவிங் லைஃப்ல சிக்கிக்கிறதும் இந்த சுக்கிரனுடைய தாக்கத்தினாலதான். ஏன்னா உங்களுக்கு மீனத்துல சுக்கிரனும் உச்சம் பெறுகிறார், உங்களுக்கு அட்டமாதிபதி வந்து உச்சம் பெறார், உங்களுக்கு 3 குடையவன் வந்து உச்சம் பெறார், உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் ஸ்தானத்திற்கு, அந்த ஸ்தானத்திற்கு 9ல வந்து பாக்கியத்துல சந்திரன் உட்கார்றார். அங்க போய் ரேவதி நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துல புதன் நீச்சம் அடைகிறார். அப்ப நீங்க எங்க போய் ஒரு லைஃபை தேர்ந்தெடுத்தீங்களோ, எந்த ஒரு லைஃபுக்குள்ள மாட்டி இருக்கிறீங்களோ, அங்கே உங்களுக்கு வேதனையை வச்சிடறாருங்க இந்த சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரன் சாதகமா இருந்தா இது சக்சஸ், பாதகமாக இருந்தா வாழ்நாள் துக்கம் அப்படின்ற நிலையை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திக்கிறார். இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில இதே மாதிரி நீண்ட காலம் நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா சார்? அதாவது நீங்க கேட்கிற அந்த கேள்வியிலேயே பாருங்க, அழகா கேட்டீங்க. அதாவது ரேவதி புதன் திசை, அதுக்கப்புறம் கேது திசை, பெரிய திசை, அதாவது ரொம்ப அதிக வருடம், நவகிரகங்களிலேயே அதிக வருடம் சுக்கிரனுக்கு தான் உண்டு. சனி பகவானுக்கு கூட 19 வருடம் என்றாலும் சுக்கிரனுக்கு 20 வருஷம். அந்த திசையில இவங்க செட்டில் ஆக வேண்டிய வயசு, ஒரு திருமணம், வீடு வாசல், சொத்து சுகம், அந்த பேஸ்மெண்ட் தான் அமைக்க வேண்டிய வயசுல சுக்கிரன் வந்துட்டார். உனக்கு என்னப்பா சுக்கிர திசை நடக்குதுன்னு ரேவதி நட்சத்திரக்காரர்களை பார்த்து சொல்லும் பொழுது, சுக்கிரன் எனக்கு எங்கேயா நடக்குது, சுத்தி சுத்தி அடிக்குதியான்னு சொல்ற மாதிரி சில நிலைகளிலே பாதிப்பையும் கொடுக்கும் பொழுது, சரி அவர்கள் இந்த பெரிய திசையை விட்டுட்டு அடுத்து நமக்கு என்ன தசாபலன் வருது, இது மாதிரி ஏதாவது பெரிய திசை வருமானு கேட்கிற கேள்வி. அடுத்து வர்ற திசைகள் எல்லாம் சின்ன சின்ன திசைகள் தான். சூரியன் என்பவர் 6 வருடம் இருக்க போகிறார், சந்திரன் என்பவர் 10 வருஷம் இருக்க போறார், செவ்வாய் என்பவர் 7 வருஷம் இருக்க போறார். இந்த 3 திசை நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகு திசை தான் பெரிய திசையா 18 வருஷம் உங்களுக்கு வரும். ஏறக்குறைய உங்களுக்கு வயதும் ரொம்ப தாமதமாக வந்துருது. அப்ப இந்த சூரியன்ட்ட போய் நீங்க அடியெடுத்து வைக்க போகும் பொழுது, இந்த சூரியன்ட்ட நீங்க போகும்போது இந்த சுக்கிரன்ல சிக்கிருந்தீங்க பாருங்க, பாருங்கன்ட்டேன் ஒரு நிமிஷம், சூரியன்ட்ட அடி எடுத்து வைக்க போகும்போது இந்த சுக்கிரன்ட்ட சிக்கிருந்தீங்க பாருங்க, ஒண்ணு நீங்க சிக்கிருந்தீங்க, அல்லது உங்களை சிக்க வச்சிருந்தாங்க. ஒரு கல்யாணங்கிற பேர்ல உங்களை சிக்க வச்சிருப்பாங்க, அல்லது காதல்ங்கிற பேர்ல நீங்க சிக்கி இருப்பீங்க, அல்லது ரகசியமான ஒரு வாழ்க்கையை கூட. ஏன்னா காலச்சக்கரத்திற்கு மேசத்திற்கு 12ஆம் இடம் ஐயன சையன போகஸ்தானத்திலே அந்த நட்சத்திரம் இருப்பதால், அது ராசிக்கு 3 6 குடையவனாக புதன் வருவதால் மறைவு 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 எல்லாமே மறைவா வருது பாருங்க. சுக்கிரன் மறைவு, புதன் மறைவு, ராசிக்கு 12 மறைவு. அப்போ ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கை சூழலிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் கூட சூரியன் வரும்போது வெட்டு 1 துண்டு 2 ஆக்கி விட்டு போயிடுவார். இந்த வாழ்க்கையை நீ கன்னியூ பண்றியா, இல்லது இந்த நம்பிக்கை துரோகத்தை மார்பிலே சுமக்கிரியாய, இதை சாட்சிக்கு போடுங்க.
இந்த சுக்கிர திசை உங்களை வந்து தண்டிக்கும் போது இந்த சுக்கிர திசையில இவர்கள் ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, ஒரு அன்பை கொடுத்து வச்சிருக்காங்க, ஒரு இடத்துல காதல் வயப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அல்லது அந்த வாழ்க்கையவே கூட, அல்லது இவர்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கை அல்லது இவர்கள் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு வாழ்க்கை, அந்த சுக்கிரன்ல நல்ல சம்பாத்தியம், காசு பணம் சொத்து சுக பாக்கியம், அது லக்னத்தை பொறுத்து மாறும். மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் இப்படி பொறுத்து மாறும். அதுல வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் கொடுத்த சுக்கிரன் சூரிய பகவான்கிட்ட கொடுக்க போகும்போது அந்த சூரிய பகவான் இவர்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவனா வர்றார். சரி, அந்த ஆறுக்குடைய சூரியன் லக்னத்தின் அடிப்படையில் நல்ல அம்சங்கள் இருந்தா மட்டும்தான் சுக்கிரன்ல பெற்ற எல்லா அந்தஸ்தும் சூரியன்ல நிலைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா சுக்கிரனோட முடிஞ்சு போயிடும். சூரிய திசை வரும்போது இளவு காத்த கிளி போல் வாழ்க்கை அமைந்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூரியன் வர்றார் இல்லையா, அந்த சூரியன் இருந்து ஒரு ரோல் ஸ்டார்ட் ஆகும் இவர்களுக்கு. சரி, இப்ப இந்த லக்னம் பாருங்க, இந்த சனி புதன் சுக்கிரனுக்குலாம் ஃபேவரா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பார்ட் முடிஞ்சு போச்சு. இந்த சனி புதன் சுக்கிரனுக்கு ஃபேவராக இருந்த லக்னம் சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு ஃபேவரா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அங்கதான் காலதேவன் உட்கார்ந்து இருக்கிறார். 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் சுய தொழில், சரி, அப்பதான் ஞானமே வரும். சுக்கிரன்ல நம்ம ரொம்ப கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணிட்டோமோ, அல்லது நம்பிட்டோமோ, அல்லது ஏமாந்துட்டோமோ, அல்லது ஏமாற்றப்பட்டமோ, இந்த கற்பனை எல்லாம் அந்த சூரியனிலே இவர்களுக்கு வரும். அந்த சூரிய பகவானுடைய திசையில 6 வருஷ திசைங்கிறது வெறும் கம்மியான வருடங்களாக இருந்தாலும் கூட அந்த சந்திர புத்தி செவ்வாய் புத்தி வரையுமே ஒரு ஒலட்டலா அப்படியே போகும். சூரியன்ல சந்திரன் செவ்வாய் வரையுமே போனாலும் திரும்ப அப்படியே ரன் ரேட் எடுப்பாங்க. அவங்க அப்படியே மேல வருவாங்க. வந்து 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 அந்த தலைமை பண்பு, புதுசா தொழில் உருவாக்குறது, அந்த தொழில இவங்க வந்து சுயம்பா ஜொலிக்கிறது, அந்த தொழிலை காப்பாத்திக்கிறது, இந்த வேலையெல்லாம் சூரிய பகவானுடைய திசையில நடக்கும். இது முடிந்த உடனே மீன ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய கிரகமான சந்திரனுடைய திசை ராசி மேல உட்கார்ந்து திசை நடத்துது. சரி, லக்னத்திற்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல இந்த சந்திரன் மன சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். மனசுக்கு ரொம்ப இப்பா நம்ம வந்து சுக்கிரன் அளவு இல்லைனாலும் கூட பரவாயில்லப்பா திருப்தியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை சந்திரன் கொடுப்பார். அது கொடுப்பார்னு வச்சா திருப்தியான நிலையை சந்திரன் கொடுப்பார். சரி, இப்போ தேய்பிறை சந்திரன் வளர்பிறை சந்திரன் இருக்குல்ல சார், இதை பொறுத்து மாறுபடுமா? கண்டிப்பா மாறும். அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வளர்பிறை சந்திரனுடைய அம்சமும் தேய்பிறை சந்திரனுடைய அம்சமும் அந்த 10 வருட திசைகள்ல வித்தியாசங்கள் படும். வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்து அப்படியே இதுதான் அப்படின்னு வளர்பிறை சந்திரன், கொஞ்சம் ஆஸ்திலேஷன் ஆனா தேய்பிறை சந்திரன், இவ்வளவுதான் வித்தியாசம். அது ராகு கேது அந்த சந்திரனோட தொடர்பு கொண்டா மென்டலி டிப்ரெஷன் ஆகிரும். இது வந்து அந்த பழைய கதை, நடந்த சம்பவங்கள், முன்னாள் இந்நாள் பழைய நினைவு, இது எல்லாமே வந்து இவர்களுக்கு அந்த சந்திரன் போட்டு சுத்த விட்டுக்கிட்டே இருப்பார். இப்படி திரும்பி பார்க்கும்போது என்னடா குழந்தை எப்படி இருக்கு, இப்படி திரும்பி பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை எப்படி இருக்கு, இப்படி திரும்பி பார்க்கும்போது முன்ன அப்படி இருந்தமே, இப்ப வந்து வயதும் ஆகுது, இனிமே வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்ற மனக்குழப்பங்கள் சந்திரன் ஒரு நிலையில கொடுப்பார். கொஞ்சம் சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறார், ஒரு யோகத்தோட உட்கார்ந்து இருக்கிறார், குருச்சந்திர யோகம், சசமங்கல யோகம் அல்லது சுப கிரகங்களால் பார்க்கப்பட்ட யோகம், இப்படிலாம் ஒரு அமைப்புகளில் அந்த சந்திரன் இருக்கிறார்னா எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போறது நன்மையாகவே இருக்கட்டும் என்ற மனநிலைக்கு இவர்கள் வந்து விடுவார்கள். அந்த ரேவதியில பிறந்த அந்த அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களிலிருந்து வெளியில வந்து அந்த சந்திர திசையை அழகா ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வந்து இவர்களுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் குழப்பமா இருப்பாங்க. அடுக்கடுத்து இவர்களுக்கு செவ்வாய் திசை வரும். 7 வருஷ காலம் செவ்வாய் திசை வரும். செவ்வாயினாலே தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பூமி. என்னைக்கோ நான் சுக்கிர திசையில வாங்கி போட்ட இடம், அதை வித்துட்டு ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், தொழில் பண்ணலாம் இருக்கேன், என் பிள்ளைக்கு ஒரு சீர்வரிசை செய்யலான் இருக்கேன், என் குழந்தையினுடைய படிப்பு திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மீனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை ஒரு வர பிரசாதம் என்றே சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 2 கூடைய தனாதிபதி, ராசிக்கு 9 கூடைய பாக்யாதிபதியினுடைய திசை இவர்களுக்கு வரப்போகுது. இதுல நுட்பம் என்னன்னா, அந்த ரேவதி நட்சத்திரமான புதனுக்கு இந்த செவ்வாய் பகை கிரகம். புதனுக்கு செவ்வாய் பகையா வர்றதுனால அக்ரிமெண்ட் போடுற விஷயத்துல, வாக்கு கொடுக்கிற விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும். என் பொண்ணுக்கு நான் இத்தனை பவுன் நகை போடுறேன், என் பையனுக்கு நான் இப்படி ஒரு தொழில் வச்சு கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுப்பது,
அல்லது நான் இந்த கான்ட்ராக்டை இவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றது, ஒரு அட்வான்ஸை ஒப்படைச்சிட்டு நான் இத்தனை நாள்ல இதை எழுதி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, சகோதர வழி சொத்து பங்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுக்கிறது, இது எல்லாமே வில்லங்கமாக மாறி காவல் நிலையம், வழக்கு, சட்டம், அறுவை சிகிச்சை, ரணப்படுதல், ரோகப்படுதல், யுத்தம், இதெல்லாம் செவ்வாய் திசையிலே நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு, செவ்வாய் நிலையை பொறுத்து. இந்த செவ்வாய் திசைங்கிறதும் அவங்களுடைய முதுமை காலத்துல தான் வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் இவ்வளோ சவால்களை அவங்க சந்திக்கணுமாங்கிறத அவங்க யோசிக்கணும். இந்த சவால்கள்ல வெற்றி பெற்று ராகு திசையை நோக்கி போறோமா, இந்த சவால்கள்லயே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோமா அப்படிங்கிறதான் காலத்தினுடைய நிர்ணய சூட்சமம். சரி. அப்ப இவர்களுக்கு நடக்கிற அந்த ஆயுள் அமைப்பை பொறுத்து தான் அடுத்தடுத்த தசாபுத்திகள், ராகுக்கு அடுத்து குரு, இதெல்லாம் வர்றதுக்கு இவர்கள் சுய ஜாதக அமைப்புல லக்னாதிபதியினுடைய பலம், ராசியாதிபதியினுடைய பலம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தின் பலம், லக்னாதிபதியை பார்த்த கிரகங்களுடைய பலம், லக்னாதிபதியினுடைய நவாம்ச நிலை பலம், லக்னாதிபதி வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதா என்ற பலம், இதெல்லாம் பார்த்து தான் இந்த தசாபலன்களுடைய சூட்சமத்தையே நிர்ணயம் செய்ய முடியும். இந்த தசாபுத்தியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு, அதாவது இந்த சவாலான காலகட்டத்தில எல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு வழிபாட்டு முறைகள், தான தர்மங்கள் இருந்தா சொல்லுங்க. நிச்சயமா. அந்த ஆர்டரா சொல்றேன் பாருங்க, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இப்படி வருது பாத்தீங்களா. அந்த இடைப்பட்ட காலகட்டங்களிலே கோச்சார நிலை, சனி பகவானுடைய 7.5, ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி, இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியை வச்சு அதற்கான தான தர்ம வழிபாடு முறைகள், இந்த சாபம், சகோதர சாபம் பெற்ற அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய நிலையிலிருந்து அந்த நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலங்கள், அதற்குரிய வழிபாடு முறைகள், அதற்குரிய விரத முறைகளை கடைபிடிப்பதற்கு ஞானிகள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. கரண்ட்ல உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன தசை நடக்குதுங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த பகுதியில இதை பத்திய முழு விவரங்கள், உங்களுக்கு இது சாதகத்தாரை அமைப்புல இருக்கா, பாதகமா இருக்கா, எதிரிடை நட்சத்திரத்துல இருக்கா, இந்த நட்சத்திரத்துல என்னென்ன கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இருந்தா எப்படியெல்லாம் பலன் கிடைக்கும், அப்படிப்பட்ட முழு விவரங்களையும் அதற்கான ஆலய பரிகாரங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்களையும் முழு விவரமாக ஒவ்வொரு பாதம் ரீதியாக ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பலன் போன்றவற்றை அடுத்த பகுதிகளை தெளிவாக பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது சார் இந்த எபிசோட். உங்களுடைய ஆராய்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க இவ்வளவு டீட்டெயில்டா பேசுறதை வச்சு எங்களுக்கு தெரியுது. மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.